காலமே தன் கதையை சொல்லும்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், எப்பவுமே என் நினைவுல இருக்கக்கூடிய ஒரு நாள். நான் சுந்தரத்தை சந்திச்ச முதல் நாள். அது 1950வது வருஷம். கோயில்ல பொங்கலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்காக தஞ்சோமலையம் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்திருந்தோம். சுந்தரம் போக வேண்டிய ரயிலும் வந்துச்சு. அவனோட யானை பொம்மையை என்கிட்ட கொடுத்துட்டு அவன் போயிட்டான். அன்னையில இருந்து என்னைக்காவது ஒரு நாள் அவனை சந்திப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. விவசாய குடும்பத்துல பிறந்த நான் விவசாயத்தையே என் வாழ்க்கை தொழிலா ஏத்துக்கிட்டேன். என் நண்பர் விவசாய இன்ஸ்பெக்டர் சாலி ஆரம்ப காலத்துல எனக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு. நாங்க அடிக்கடி சந்திச்சு பழைய கதைகளையும் நாட்டு முன்னேற்றத்தையும் பத்தியும் பேசிக்குவோம். என்னோட வயல் விளைச்சல் வருவாயில இருந்து பிள்ளைங்களை யூனிவர்சிட்டி வரைக்கும் என்னால படிக்க வைக்க முடிஞ்சது. நான் சுந்தரத்தை பத்தி அடிக்கடி நினைச்சுக்குவேன். இந்த வருஷம் சாலி எனக்கு சுந்தரத்தோட தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. நாங்க திரும்ப சந்திக்க ரொம்ப ஆவலா இருந்தோம். நான் அவனை பொங்கலுக்கு என் வீட்டுக்கு வர சொன்னேன். இன்னைக்கு நமக்கு பொங்கல் திருநாள். நம்ம வாழ வைக்கும் நாட்டுக்கும் உணவு கொடுக்கும் மண்ணுக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நாம நாட்டு மேல வச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு மலேசியாவை வளமான நாடாக்கி மக்கள் எல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்து கலை கலாச்சாரத்தை காத்து குடும்பத்தை வளமாக்கி இந்த நவீன உலகத்துல நம்ம அமைதியா வாழ வைக்குது. நம்பிக்கை தான் வாழ்க்கையின் அடித்தளங்கிறத இந்த பொங்கல் எனக்கு அறிவுறுத்தி என் நண்பன் சுந்தரத்தையும் திரும்ப சந்திக்க வச்சிருக்கு. நாங்க ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம். காலம் எங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்லி இருக்கு.